என் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஃபைனான்ஷியல்ஸ் இந்தியா வந்திருக்காங்க. அவங்க கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. உன்னையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க மறுபடியும் என்ன லாயர் கிட்ட கூட்டிட்டு போகதா பொய் சொல்றீங்க. நான் வரமாட்டேன். ஏய், அப்படிலாம் இல்லை வெண்ணிலா. நிஜமா நம்ம மீட்டிங் தான் போறோம், என்ன நம்பு. உங்க பிசினஸ் மீட்டிங்க்கு நான் எதுக்கு? என்னையே அவங்க வர சொல்லணும். இங்க பாரு, இன்வெஸ்டர்ஸ் அவங்க வைஃபோட வந்திருக்காங்க. அதனால தான் நம்மளையும் ஃபேமிலியோட வர சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தான், மீட்டிங் முடிஞ்சிட்டு நம்ம கிளம்பிடலாம். ப்ளீஸ் கிளம்பு. உங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாம தான் பிரிய போறோம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்க? நம்ம பிரிய போறோம்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க இப்போதைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கீங்க, சோ கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். நீ வரலன்னா தப்பாயிடும். ப்ளீஸ், எனக்காக. இது என்னோட ட்ரீம் வெண்ணிலா. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் வெண்ணிலா, தேங்க்யூ. நீ ரெடி ஆயிட்டு கீழே வா, நாங்க வெயிட் பண்றேன். அம்மா. வா கண்ணா, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. இப்போ உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்லம்மா. நீ உன் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மெடிசன்ஸ் எல்லாம் டைமுக்கு சரியா சாப்பிடுறியா? ஆமா, நேரம் ஆயிடுச்சு. நீ ஆபீஸ் போலையா? இல்லம்மா. ஏன்பா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வெண்ணிலாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. நிஜமாவா வருண்? என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம்? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வெண்ணிலா ரொம்ப ப்ரெஷராக இருக்கா. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனா அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. சரி கண்ணா, போயிட்டு வாங்க. அம்மா, கொஞ்சம் லாங்ல போகிறோம், போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னம்மா வெண்ணிலா, வருண் கூட கோயிலுக்கு போற போல இருக்கு? என்னம்மா, புருஷன் கூட வெளியே போற? முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே. அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுத்திருந்தா. நான் திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொன்னதும் அப்படியே ரெடியாகி வந்துட்டா. அதனால தான் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கு. வெண்ணிலா, வருண் சொல்றது உண்மைதானே? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் அத்தை. சாரி அத்தை, நான் உங்ககிட்ட பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை.